எல்லோருக்கும் வணக்கம். இது த்ரில்லர் தமிழா. நான் உங்க வரன். ஜப்பான் இந்த நாட்டை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அவங்களோட டெக்னாலஜி. ஆனால் அந்த டெக்னாலஜிக்கு பின்னாடி மறைவாக இருக்கிற பல மர்மங்கள், பல பயங்கரமான உண்மைகள் நம்மளை உரைய வைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த மர்மமும் ஒரு சின்ன பொண்ணை பற்றினது. பேரு ஹனாகோ சான். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த டாய்லெட் இது வெறும் பாத்ரூம் இல்லை. ஜப்பானில் இருக்கிற பல ஸ்கூலில் 3வது ஃப்ளோரில் இருக்கிற 3வது டாய்லெட்டுக்கு போனால் உங்கள் உயிருக்கு நானே கேரண்டி தர முடியாது. அந்த டாய்லெட் டோர் மேலே 3 தடவை நாக் பண்ணி, ஹனாகோ சான் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க. சில சமயம் பதில் வரலைன்னா நீங்கள் தப்பிச்சிங்க. ஆனால் ஒரு சின்ன பொண்ணோட குரல் மெல்ல உங்கள் காதில், ஆமாம் நான் இங்கே தான் இருக்கேன்னு சொன்னால் உங்கள் முடிவு முடிவாகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஹனாகோ சான் யாரு? எதுக்காக ஸ்கூல் டாய்லெட்ல பேயா சுத்துறா? வேர்ல்டு வார்ல நடந்த குண்டு வீச்சில் செத்து போன ஒரு பொண்ணா? இல்ல தன் கூட விளையாட யாருமே இல்லைன்னு போக வர்ற எல்லாரையும் பயமுறுத்துற ஒரு ஆவியா? இந்த ஸ்டோரியை கேட்டா நம்ம ஸ்கூல் பசங்க இப்ப கூட அந்த 3வது ஃப்ளோருக்கு போக பயப்படுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி சம்பவங்கள் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? நீங்க படிச்ச ஸ்கூல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டீரியஸான ரூம் பார்த்துருக்கீங்களா? இந்த மர்மத்தை பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இது மாதிரி பல பயங்கரமான உண்மையான த்ரில்லர் சம்பவங்களை தெரிஞ்சுக்க த்ரில்லர் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த மர்மத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க.